ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவி பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் மச்சானும் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் படம் பார்க்குறதுக்கு. அப்படியே அங்கிட்டிருந்து மச்சான், அத்தாச்சி, அண்ணன், பாப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க. சாரா மட்டும் வரல. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால கூட்டிட்டு வரல. சாரா மட்டும் இதில் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் சரி எல்லாரும் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க அங்கேருந்து. இது வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ல போயிரலாம் நம்ம வீட்ல இருந்து. இது நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் இந்த ஹோட்டலுக்கு. நல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடுலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்க பட்டர் நான் கேட்டிருந்தோம். அது டைம் ஆகும் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட்டு நாங்க பிரியாணி வாங்கிக்கிட்டோம். ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்த்து. அப்புறம் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்த எடுத்து குடுத்து அது சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத்தாச்சி பக்கத்துல அங்கிட்டு உட்கார வச்சாச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் சொல்லியிருந்தோம். அது வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அது கூட வெங்காயமுமே வரும். தந்தூரி சிக்கன் கூட. பட்டர் நான் இதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. பட்டர் நான், தந்தூரி சிக்கன் இதுக்கு காம்போ. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் இங்க சோம்பு குடுப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இனிப்பாவும் இருக்கும். உள்ள சோம்பு இருக்கும்ல. அதுதான் வாங்கிக்கிட்டு இருந்தோம் நானும், அத்தாச்சியும். அதுக்கப்புறம் மச்சானும், அண்ணனும் இங்க வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வெத்தலையில மடிச்சு குடுப்பாங்கல்ல சாப்பிடுறது. அதுதான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மச்சான் வந்து இது ரூ. 50 நான் இதுக்காண்டி தான் இங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஹோட்டல்ல சாப்பாடும் நல்லா தான் இருக்கும். நாங்க இதுக்கு முன்னாடியுமே சாப்பிட்டுருந்துருக்கோம். வெளியில போயிட்டு வரும்போது. "இங்க வாங்க ஃபோட்டோ எடுங்க. இது எப்படி இருக்கு? நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மச்சான். அதனால பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா, கஃபே நாகர்ன்னு இருக்கும். இது ஜூப்ளீஸ் பக்கத்து இருக்கு. ரோட் நம்பர் 5 அந்த சைடுல இருக்கு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சைடு உள்ளவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் பெட்ரோல் போட போயிட்டாங்க. எங்க மாமாவும், மருமகளும் பார்த்தீங்கன்னா, விளையாண்டுட்டு இருக்காங்க ரோட்ல. அது பாட்டுல அது குளிருதுன்னு ஏதாவது போத்துனோம்னா, அது அழுக ஆரம்பிச்சுரும். அதுக்கு ஃப்ரீயா இருக்கணும் பாப்பாக்கு. சரி பக்கத்துலயுமே வந்தாச்சு. இந்த தியேட்டர் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரிபிள் ஏ சினிமாஸ். ஆக்டர் அல்லு அர்ஜுன் அவங்களோட தியேட்டர் தான். இங்க தான் போயிருந்தோம். இங்க நைட்டு 11 மணிக்கு இருந்துச்சு படம். வேற எல்லாத்துலயுமே ஃபுல்லு கூட்டம். வேற எங்கேயுமே கெடைக்கல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நாளுங்கிறனால. சரி வாங்க உள்ள போலாம். அந்த சைடுல டிசைன்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏ சினிமாஸ்ன்னு இங்க கீழயுமே எழுதியிருக்கும். மேல வந்து சூப்பரா இருக்கும். நாங்க ஆல்ரெடி படத்துக்குமே வந்திருக்கோம் இங்க. ஃபேமிலியோட எல்லாருமே வந்திருந்தோம். நாங்க இப்போ வண்டிய பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம மேல போகலாம். பார்த்தீங்கன்னா, வண்டிய வச்சாச்சு. இப்ப நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பார்க்கிங்ல இருந்து. இங்க இந்த படியில போறது ரொம்ப சூப்பரா இருக்கும். பாப்பாவும் இங்க கீழ பார்த்தோனே, அங்க நல்லா கலர் கலரா பேனர் அதெல்லாம் வச்சிருந்தோனே பார்த்துட்டு இருந்துச்சு. கீழ உட்கார வச்சோனே வரல. எங்க அத்தாச்சி, மச்சானும் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க இனிமேல் மேல தான் போகணும். ஒரு 3 ஃப்ளோருக்கு மேல இந்த மாதிரி படியில போற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, கடையெல்லாம் இருந்துச்சு. ஷாப்பிங் பண்றது அதெல்லாம். ஆனா, இங்க வந்து ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா, தியேட்டர்ங்கிறனால இங்க அமௌண்ட் அதிகமா இருக்கும். நாங்க பெருசா எதுவும் இங்க வாங்க மாட்டோம். சும்மா பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இங்க எல்லாரும் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லு கூட்டம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு படம் ஓடிட்டு இருந்துச்சு ஜனநாயகன். இந்த சைடு தமிழ்ல போட்டிருந்தாங்க. 10:55க்கு தான் படம். எவ்ளோ கூட்டமா இருக்குன்னு பாருங்க. அப்படியே நாங்க சும்மா அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். அதனால எடுக்கல. இப்ப வாங்க நம்ம உள்ள போகலாம். இந்த தியேட்டர்ல இந்த ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வேற ஸ்க்ரீன்ல பார்த்துருந்தோம். சரி வாங்க எல்லாரும் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு உட்கார ஆரம்பிச்சாச்சு. எந்தெந்த நம்பர் அதெல்லாம் தேடி. பெருசா கூட்டம் எதுவும் இல்ல. ஏன்னா 11 மணிக்கு. ஏன்னா காலையிலே வந்து கூட்டமா இருக்கும். இங்கேயுமே தமிழ் வந்து நெறைய பேர் பார்க்குறதுக்கு வருவாங்க மூவியெல்லாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். எங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. விஜய் ஃபேன்ஸ் தான் ரொம்ப பேர் வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது விஜய் அவங்களோட லாஸ்ட் படங்கிறனால எல்லாரும் வருவாங்க. படத்துல பார்த்திருந்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அப்படின்னு வந்துருந்துச்சு. அதையுமே அப்படியே பார்த்துட்டு, இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா, சீரியல் சுந்தரி சீரியல்ல வந்திருக்கும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படம் ஓட ஆரம்பிச்சுருச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, இந்திய ஜனநாயகம் அப்படின்னு வந்துருந்துச்சு. விஜய் அவங்க கையில பார்த்தீங்கன்னா, தளபதி அப்படின்னு எழுதியிருக்கும்.
அதுக்கப்புறம் படத்தோட வந்து டைட்டிலும் போட்டாங்க. இதுக்கப்புறம் படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எந்த படத்துல ஆரம்பிச்சு, எந்த படம் வரைக்கும் முடிஞ்சுச்சு அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்ல போட்டிருந்தாங்க. அவ்வளோதான் இந்த படம் முடிஞ்சிருச்சு. நாங்களும் இப்ப வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. வாங்க போலாம் வீட்டுக்கு. பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுத்துட்டு இப்ப நம்ம போகலாம் வீட்டுக்கு. டைம் ஒரு 2:15க்கு மேல இருக்கும் படம் முடிஞ்சது. பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிருச்சு. அப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பயந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் கத்துனனால. வாங்க போலாம் வீட்டுக்கு. அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அத்தாச்சி அவங்கலாம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்க இந்த சைடு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.